ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுக்கு நம்ம பண்ணியிருக்க ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடியோ குவாலிட்டியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து என்னுடைய சேனலை பார்த்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆடியோ வீடியோ அப்படிங்கிறது நம்ம ஓரளவு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மைக் இப்போ வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சவுண்ட் குவாலிட்டியை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ரெக்கார்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்கார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச Zoom H1n அப்படிங்கிற ரெக்கார்டர் தான். ஸோ இந்த ரெக்கார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து கொஞ்சம் ஓரளவு தூரம் யூடியூப்பில் வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ஆடியோ குவாலிட்டியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டர் வந்து ஒரு பெஸ்ட்டான ரெக்கார்டராக இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்டரோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்ரீலங்காலேயே தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெக்கார்டரை பற்றி ஒரு நல்ல ஐடியா வந்து கட்டாயம் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்காலேருந்து தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து என்னுடைய ஆடியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளிப் ஆன் மைக்கில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ பவர் அப்படிங்கிற ஒரு மைக் வந்து நான் கிளிப் ஆன் மைக் வந்து யூஸ் பண்ணேன். அதாவது கலரில் கிளிப் பண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மைக் யூஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போய H1n அப்படிங்கிற இந்த போய மைக் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக நம்ம யூஸ் பண்ண மைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மைக் தான் நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தேன். ரீசன்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த 2 மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாமல் போனனால நம்ம ஒரு அப்கிரேட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் ஒரு கிளிப் ஆன் மைக்குக்கு போகலாமா இல்லாட்டி ஒரு சவுண்ட் ரெக்கார்டர் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு தேடும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த Zoom H1n அப்படிங்கிற இந்த ஹேண்டி சவுண்ட் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு 5-6 மடங்கு பெருமதி வந்து இதுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்குள்ள நம்மளுக்கு வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 30,000க்கும் அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்த Zoom H1n அப்படிங்கிற இந்த ரெக்கார்டர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் GoPro ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் ஒன்றில் நான் இந்த Zoom H1n அப்படிங்கிற ரெக்கார்டரை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எந்த ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஃபைன் விஷன் அப்படிங்கிற ஷாப்பில் தான் இந்த Zoom H1n அப்படிங்கிற இந்த ஹேண்டி ரெக்கார்டரை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த Zoom H1 அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,900 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து இந்த Zoom H1n அப்படிங்கிற இந்த ரெக்கார்டரை பர்ச்சேஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண பொருட்கள்லேயே பார்த்தீங்கன்னா DSLRக்கு அப்புறம் நான் அதிகமான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்டூடியோவில் நம்ம அப்கிரேடாக பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Zoom H1n அப்படிங்கிற இந்த ரெக்கார்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட்டுக்கு 2 ஃபார்மட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா MP3 அப்புறம் வேவ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃபார்மட்லேயும் உங்களுக்கு வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இது இன்டோராக இருந்தாலும் சரி அவுட்டோராக இருந்தாலும் சரி இல்லாட்டி நீங்கள் ஸ்டூடியோவில் சாங்ஸே ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ரெக்கார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்டீரியோ சவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற விஷயங்களை சரியாக நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இதில் வாரண்டி எவ்வளோ, என்ன விஷயங்கள் இதில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா Zoom H1n அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்டி ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது அந்த அளவு வெயிட்டும் தெரியாது, ரொம்பவுமே நம்மளுக்கு ஒரு சிம்பிளான விஷயத்தை ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டரோட ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஸ்டீரியோ ரெக்கார்டிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு மியூசிக், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ ஃபார் வீடியோ அண்ட் மோர் அப்படிங்கிற நிறைய விஷயங்களுக்கு இந்த Zoom H1n யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற லெவலில் நம்மளுக்கு வந்து சவுண்ட் வந்து இதில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபீச்சர்ஸை வந்து நம்மளுக்கு சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு வந்து இந்த Zoom H1nல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா XY அப்படிங்கிற
மைக் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மைக்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலுமினியமில் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த Zoom H1nல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஃபீச்சர்ஸையும் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா AAA பேட்டரி மூலமாகவும் நம்மளுக்கு வந்து பவர் ஆன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB பேட்டரி பேக், அதாவது பவர் பேங்க் மூலமாகவும் உங்களுக்கு வந்து இந்த Zoom H1 அப்படிங்கிற இந்த ரெக்கார்டரை வந்து ஆன் பண்ணலாம். ஸோ பவர் பேங்க்ல நீங்கள் வந்து டிரெக்டாக கனெக்ட் பண்ணி கூட உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க விஷயங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ மேலால் நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா பாக்ஸுக்குள்ளே நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கான யூசர் மேனுவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரெக்கார்டரை வந்து ஃபஸ்ட்டாக இப்போ தான் வாங்குறீங்க அப்படின்னா இந்த யூசர் மேனுவல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு இந்த யூசர் மேனுவல் மூலமாக ரீட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உள்ளுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஹேண்டி ரெக்கார்டரை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு கவர் மாதிரி ஒன்று போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெக்கார்டரை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு AAA 2 பேட்டரியும் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த AAA பேட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு தான் இந்த பேட்டரி வந்து ஓகே இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த ரெக்கார்டரை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டரை அதிகமான டைம் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த பேட்டரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரெக்கார்டர் ஆஃப் ஆனாலும் நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த AAA பேட்டரியை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு நம்மளுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த Zoom H1 அப்படிங்கிற இந்த ரெக்கார்டரை கையில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து மெட்டல் பில்டெல்லாம் இல்லை. ஸோ மைக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான வெயிட்டாக இல்லை. இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து வெயிட் அப்படிங்கிறது பெருசாக ஹெவியாக இருக்க மாதிரி தெரியுது இல்லை. அதனால ரொம்பவுமே ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக அவங்க கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ஓரளவு ஓகே அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாகவே இந்த ரெக்கார்டரை நம்மளுக்கு கையில் எடுத்தோன்னே பார்க்க கிடைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மைக்ஸ் தான். ஸோ அந்த மைக்ஸில் டிசைன் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டாகவே சொன்னேன் இதில் ஸ்டீரியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு தனியாகவும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு தனியாகவும் 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 மைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அந்த கவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பஞ்ச் ஒன்று யூஸ் பண்ணி கூட, அதாவது மைக்கில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்பஞ்ச் இருக்கும். ஸோ அந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி கூட கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது எனக்கு தேவையே படலை. நான் ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது இதில் எந்த ஒரு கவருமே யூஸ் பண்ணாமல் தான் நான் வந்து என்னுடைய இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் இருக்க ஆடியோ வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் ஆடியோ இருக்கும். ஸோ அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நொய்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற என்னுடைய ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக DSLRல நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தான். இந்த ஆடியோவோட பார்க்கும்போது இந்த Zoom H1n அப்படிங்கிற இந்த ரெக்கார்டருக்கு நம்ம சுவிட்ச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்குற ஃபுல் ஆடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த ஃபுல் ஆடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த Zoom H1nல தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கும் DSLRல நம்ம ஷூட் பண்ணுற ஆடியோக்கு இருக்க வித்தியாசங்கள் நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம போய் M1 மைக் யூஸ் பண்ணாலும் ஓரளவு நம்மளுக்கு வந்து நல்லாவே ஆடியோ அவுட்புட் எடுக்கலாம். பட் அதை விட அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து நல்ல ஒரு தரமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த Zoom H1n அப்படிங்கிறது ஓரளவு நல்ல ஒரு அட்வான்ஸாக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்டரில் நம்ம ஃபஸ்ட்டாகவே நம்மளுக்கு இன்டர்ஃபேஸில் கொடுத்துருக்க சில விஷயங்களை வந்து பார்க்கலாம். ரெக்கார்டரில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டாகவே ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்து அதில் கெயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோட உங்களுக்கு வந்து ஆடியோ எவ்வளோ கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த பட்டன் மூலமாக உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே நொய்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் 0க்கு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நொய்ஸை வந்து ரொம்பவுமே குறைவாக தான் கேப்சர் பண்ணும். இதே பார்த்தீங்கன்னா நொய்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு ரூமுக்கு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து குறைச்சி வச்சு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சவுண்ட் அவுட்புட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் கேட்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்க பட்டன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும்போது அது என்ன லெவலில் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டைமும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மென்ஷன்லேயே இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கு பிறகு மேலே பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க.
அந்த டிஸ்பிளேக்கு கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டாகவே இருக்க பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது வந்து MP3 வேணுமா இல்லாட்டி வேவ் தான் வேணுமா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோ கட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவு ஹையாக வச்சுக்கிறீங்க. அப்போ தான் லோவான நாய்ஸை வந்து இந்த ரெக்கார்டர் வந்து கேப்சர் பண்ணாமல் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நார்மலாக ஆஃப் பண்ணியே வைங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து ரெக்கார்டர் ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால இதை ஆஃப் பண்ணியே வச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ லெவல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக இந்த ஆட்டோ லெவல் அப்படிங்கிறதையும் ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம வந்து ஆட்டோ லெவலில் வந்து செட் பண்ணதுக்கு பிறகு இது வந்து கூடி குறையுதா அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. மேனுவலாக நம்ம மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த விஷயம் வந்து ஆட்டோ லெவல் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணியே வச்சிடலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்கார்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ரெட் கலர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் 4 ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு ஃபார்வர்டு அப்புறம் பேக்வேர்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த இடத்துல பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை ஒரு தடவை கேட்கணும் அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ அந்த அளவு ஹையான வால்யூமில் வந்து ஸ்பீக்கர் கேட்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் காது கிட்ட வச்சோம்னா நம்மளுக்கு நல்லாவே கேட்கும். ரெக்கார்டர் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைன் இன் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு மைக் இருக்குன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி ஒரு மைக்கை கூட இந்த Zoom H1n ரெக்கார்டரில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூ வந்து ஷூட் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெக்கார்டர் வந்து உங்கள்கிட்டையும் ஒரு மைக் அவுட்புட் வந்து இதிலிருந்து கொடுத்து நீங்கள் இன்டர்வியூ ஷூட் பண்ணுறவர்கிட்டையும் உங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டர் மூலமாக ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு SD கார்டு போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ SD கார்டு பார்த்தீங்கன்னா 64 GB வரையும் உங்களுக்கு வந்து SD கார்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த SD கார்டு மூலமாக தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற எல்லா விதமான ஆடியோஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிலீட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்துருக்க ஏதோ ஒரு ஆடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு இதிலேயே டிலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்துல இன்னொரு ஸ்லைடர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதை பவர் ஆன் பண்ணுறதுனா பவர் ஆன் பண்ணணும். அந்த ஸ்லைடரை வந்து நீங்கள் கீழே அப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் ஆன் ஆகும். அதுக்கு பிறகு இந்த ஸ்லைடரை நீங்கள் மேலே அப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்த உடனே இதில் இருக்க எல்லா விதமான பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோல்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் ரெக்கார்டரை வந்து ஆன் பண்ணி வச்சதுக்கு பிறகு உங்களுடைய கைப்பட்டு கூட இந்த ரெக்கார்டர் வந்து இதில் இருக்க பட்டன்ஸ் மூலமாக இந்த ரெக்கார்டர் வந்து வேறு எந்த ஃபங்க்ஷனும் யூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஹோல்ட் பட்டனை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமல் எந்த பட்டனும் இதன் மூலமாக ப்ரெஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து பவர் பேங்க் மூலமாக உங்களுடைய சவுண்ட் ரெக்கார்டரை வந்து ஆன் பண்ணி கொள்ள முடியும். அப்படி இல்லை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற இந்த ஆடியோ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு எடுக்கிறதுக்கும் இந்த போர்ட்டை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு ரெக்கார்டரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஃப்ரீ கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவை லைவாக கேட்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஃப்ரீ யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவை அப்பயே கேட்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட வால்யூமே கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோனோட வால்யூமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி போடுறதுக்கான ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் AAA பேட்டரி தான் நம்மளுக்கு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஃபர்ஸ்ட்டாகவே சொன்ன விஷயம் தான், பேட்டரியில் நீங்கள் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 நிமிஷம் இல்லாட்டி 5 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து ஒரு பேட்டரியை ஒரு தடவை யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே ரீசார்ஜபிள் பேட்டரி யூஸ் பண்ணினா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பேட்டரிஸ் மூலமாக அதிகமான டைம் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டரில் இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ ஒரு பெஸ்ட்டான ரெக்கார்டர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆடியோ அவுட்புட்டை பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெக்கார்டர் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில குறைகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டரை பவர் ஆன் பண்ணும்போது எந்த டைம் பார்த்தாலும் உங்களுக்கு டேட்டா வந்து செட் பண்ணுங்க, டைமை வந்து செட் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு தடவை செட் பண்ணதுக்கு பிறகு ரெக்கார்டர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது மறுபடியும் அதை செட் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு லவுட்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நான் வந்து அதில் அந்த அளவு லவுட் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமான லவுட்னஸ் வந்து கொடுத்துருக்கலாம். பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கான எந்த ஒரு அக்சசரிஸும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அக்சசரிஸ் தேவைப்படுது, இதுக்கான நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த ஸ்பான்ச் எல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும். இந்த அளவு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதையும் இன்க்ளூட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் இதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டர் அப்படிங்கிறது வேறு லெவலில் உங்களுக்கு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் அவுட்டில் ஷூட் பண்ணாலும் சரி, இண்டோரில் ஷூட் பண்ணாலும் சரி, வேறு லெவலில் உங்களுடைய ஆடியோவை வந்து நல்ல ஒரு அவுட்புட்டாக கொண்டு வரதுக்கு இந்த ரெக்கார்டர் வேறு லெவலில் வந்து
இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ இந்த ரெக்கார்டரை பற்றி ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் தமிழில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகியிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களும் இந்த மாதிரி மியூசிக் ஒர்க்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி யூடியூபுக்கு ஒரு நல்ல ரெக்கார்டர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.